Good morning, students. Welcome back to the computer science class. In C++, oops அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை பார்த்துட்டு வரோம். இந்த ஃபீச்சர்ஸ்ல கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சரை பார்த்தோம். தென் ட்ரூ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், டேட்டா ஹைடிங், என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறதெல்லாம் என்னங்கிறத பார்த்தோம். தென் பாலிமார்பிசம் அப்படிங்கிற கான்செப்டை பார்த்தோம். இப்போ இந்த லெசன்ஸ்ல சிலபஸ்ல நம்ம கடைசியான டாபிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னங்கிறது நம்ம பார்க்க வந்துடும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஊப்ஸ்னுடைய ஃபீச்சர்ஸ் தரவா இருந்துக்கணும். அப்பதான் அந்த வீடியோனுடைய கண்டினியூஷன் உங்களுக்கு எளிமையா புரியும். ஸோ அந்த வீடியோஸை தரவா நீங்க இல்லாம இருந்தா எந்த பார்ட்டும் அந்த பார்ட்டை நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற டாபிக் போலாம். வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ்? இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? இதுக்கு நம்ம ரியல் டைம் நம்ம என்ன பண்ண ஹெரிட்டரியா இருக்கு, ஹெரிட்டரிங்கிற சில வேர்ட்ஸ் கேட்டிருக்கோம். நம்ம வீட்டுல பேரண்ட்ஸுக்கு அல்லது கிராண்ட் பேரண்ட்டுக்கு சுகர் இருந்தா பேரண்ட்டுக்கு சுகர் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்தா இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே ஹெரிட்டரியா வரும். சில டிசீசியஸ் அல்லது சில ஹேபிட்ஸ் இதெல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஹெரிட்டரியா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெரிட்டரியானா அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிளாஸுடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகலாம். அதாவது ஒரு கிளாஸுடைய ஃபியூச்சர்ஸ் அப்படியே என்ன பண்ணலாம், இன்னொரு தலைமுறைக்கு இன்னொரு கிளாஸ் நம்ம அப்படியே என்ன பண்ண முடியும், எடுத்துக்கிட்டு போக முடியும். அது எப்படி அப்படின்னா அந்த கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் உருவாக்கணும். அதை பேரண்ட் கிளாஸா வச்சுக்கிட்டு அதுல இருந்து ஒரு சைல்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா child class has its own properties, our own data members and member functions at the same time which inherits the properties of base class. அதனால இந்த ஃபீச்சரை மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபீச்சர்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். பவர்ஃபுல் ஃபீச்சர் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ். why inheritance is powerful feature அப்படின்னா the new classes created from existing class, new class has its own properties at the same time which inherits all the properties from its base class. So base class உடைய ஒட்டுமொத்த குணாதிசயங்களையும் எதை எடுத்துக்கும் அப்படின்னா derived class எடுத்துக்கும். derived class தான் child classனு சொல்லுவோம். derived class or inherited class or child class எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. நம்ம புக்ல பெரும்பாலும் derived classனே தான் சொல்லுவாங்க. சோ இங்க என்ன பாக்குறோம்னு சொன்னா இது வரைக்கும் பார்த்த ஊப்ஸ் கான்செப்ட்ல பாலிமார்பிசம்ங்கிற கான்செப்டா இருக்கட்டும், கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்ததா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரே ஒரு கிளாஸ் பார்த்த போகிறோம். இப்ப இனிமேல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டாவே மினிமம் 2 classes மஸ்ட் பி தேர். கண்டிப்பா அங்க 2 classes இருக்கு. அந்த 2 கிளாஸ்ல ஒன்னு கண்டிப்பா என்னவா இருக்கணும், பேரண்ட் கிளாஸா இருக்கணும், இன்னொன்னு சைல்டு கிளாஸா இருக்கணும். அதாவது பேஸ் கிளாஸா இருக்கணும், டெரைவ்டு கிளாஸா இருக்கணும். நம்ம புக் டைம் பிரகாரம் one class must be the base class, another one class is created from that base class, that is namely called derived class. So ரெண்டு class கம்பல்சரியா வேணும். So இங்க base class derived class அப்படிங்கிற டேம் அதிகமா பயன்படுத்துவோம் இன்ஹெரிட்டன்ஸ்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம மினிமம் 2 கிளாஸ் பயன்படுத்துவோம். 2 கிளாஸஸ் மேல எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸ் உருவாகாம ஸ்டாண்ட் அலோன் கிளாஸாவும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் மினிமம் 2 classes, then there must be relationship between them அப்படிங்கிறது கம்பல்சரி இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. சரி, ஓகே. இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் ஊப்ஸ். ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றத விட பவர்ஃபுல் தான் மோஸ்ட்லி சொல்லுவாங்க. இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இன்ஹெரிட்டன்ஸ் எனேபிள்ஸ் நியூ கிளாஸஸ் அண்ட் இட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் டு டேக் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கிளாஸ். இது ரொம்ப முக்கியம். இன்ஹெரிட்டன்ஸ் enables new classes and new classes inherits the existing class properties. A class that is used basis for creating a new class is called superclass or base class. So ஒரு கிளாஸ் எந்த நியூ கிளாஸ் உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ற கிளாஸஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா சூப்பர் கிளாஸ் ஆர் பேஸ் கிளாஸ் சொல்றாங்க. பேஸ் கிளாஸ் இஸ் ஆல்சோ known as super class. A class that inherits from superclass, the properties of the superclass is known as subclass or derived class. Subclass or derived class. So the terms எல்லாமே முக்கியம். So inheritance na enna, base class na enna, derived class na enna அப்படிங்கிற டெஃபினிஷன். புது கிளாஸ் உருவாக்குற கிளாஸஸ் எல்லாமே சூப்பர் கிளாஸ் அல்லது பேஸ் கிளாஸ்.
எது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் இன்ஹெரிட் பண்ணிக்குதோ அதை நாம என்ன சொல்லுவோம்? சூப்பர் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண கிளாஸஸ் இன்ஹெரிட்ஸ் த ப்ராப்பர்ட்டி. தட் கிளாஸஸ் இஸ் நோன் as சப் கிளாஸ் ஆர் derived கிளாஸ் அப்படிங்கிற டைம்ல சொல்லுவாங்க. இது பேரண்ட் கிளாஸ் சைல்டு கிளாஸ்னு சில நேரத்துல சொல்லுவாங்க. பட் as per the book time, பேஸ் கிளாஸ் ஆர் சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸ் ஆர் derived கிளாஸ். நல்லா ஞாபகம். இன்னொரு விஷயம் சொல்லலாம், நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா, a class from which is created is known as base class. ஒரு கிளாஸ் எதுல இருந்து உருவாக்குறோமோ அது பேஸ் கிளாஸ். A class is new class derived from an existing class. The new class is known as derived class or subclass னு சொல்லலாம். அப்படியும் சொல்லலாம். So the definition ரொம்ப முக்கியம். What is inheritance? What is base class or superclass? What is subclass? அப்படிங்க நீங்க மூணையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். Then inheritance அப்படின்னா ரொம்ப சிம்பிள் டெஃபினிஷன் என்ன? create a new class from an existing class. அவ்வளவுதான். இந்த நியூ கிளாஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா derived class அல்லது சப் கிளாஸ். ஏற்கனவே இருக்கிற கிளாஸுக்கு பேர் என்ன சொல்றோம்? பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம், அல்லது சூப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். பேஸ் கிளாஸ் ஆர் சூப்பர் கிளாஸ். இதுல பேஸ் கிளாஸ் derived கிளாஸுக்கு இன்னும் ரெண்டு பேர் நாம சொல்லியிருக்காங்க. என்ன பேர் சொன்னாங்க அப்படின்னா சூப்பர் கிளாஸ், சூப்பர் கிளாஸ். அதே மாதிரி derived கிளாஸ்க்கு என்ன பேர் சொன்னாங்க? சப் கிளாஸ். இது நீங்க அடிக்கடி பார்க்கணும். மோஸ்ட்லி பேஸ் அண்ட் derived தான். ஸோ derived கிளாஸ் அல்லது என்ன வரும் அப்படின்னா சப் கிளாஸ், அல்லது பேஸ் கிளாஸ் அல்லது சூப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க கிளாஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, கிளாஸ் இப்படி கிரியேட் பண்ணிருக்கோம். கிளாஸ் the keyword class, then class உடைய நேம். பேஸ் கிளாஸ் நேம்னால BCLS நேம் கொடுத்துருக்கோம். then open close bracket, கடைசிய செமிகோலன், உள்ள மெம்பர்ஸ். இந்த மெம்பர்ஸ் என்ன இருக்கலாம்? டேட்டா மெம்பர்ஸ், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ். இது எல்லாமே அண்டர் 3 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ், பிரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ரிலேஷன்லயே. சோ இதுல இருந்து நாம என்ன பண்றோம்? ஒரு derived கிளாஸ் கிரியேட் பண்றோம். கிளாஸ் derived கிளாஸ் நேம் கோலன் விசிபிலிட்டி, பேஸ் கிளாஸ் நேம். இந்த லைன் மட்டும் தான் புதுசு. மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற கிளாஸ் கூடிய அதே சின்டாக்ஸ் தான். சோ கிளாஸ், கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் கோலன் கொடுத்துட்டு விசிபிலிட்டி கொடுத்துட்டு பேஸ் கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணு விஷயங்கள் மட்டும் புதுசு. இதுதான் derived கிளாஸ் கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் அல்லது இன்ஹெரிட்டன்ஸ்க்கான சின்டாக்ஸ் அல்லது சப் கிளாஸ்க்கான சின்டாக்ஸ், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். So keyword class, then derived class name, subclass உடைய name, then colon visibility mode, then base class name, then உள்ள members, derived class உடைய members, close brace semicolon. So இப்போ இங்க பார்த்த visibility mode அல்லது visibility அப்படின்னா என்ன அப்படின்னா, access specifiers visibility mode ஒன்னே தான். உள்ள members என்னவா இருக்குன்னா access specifiers வரும். அதே மாதிரி derived class கிரியேட் பண்ணும்போது 3 visibility modeல நம்ம derived class அல்லது sub class கிரியேட் பண்ணலாம். அதுவும் என்ன அப்படின்னா பிரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக். இங்கேயும் பிரைவேட் அப்படிங்கறது ஆப்ஷனல் ஒன், கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம். சோ derived கிளாஸ் கிரியேட் பண்ணும் போதெல்லாம் பேஸ் கிளாஸ் எப்படி இன்ஹெரிட் ஆகுது, பேஸ் கிளாஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட்டா இன்ஹெரிட் ஆகுது, ப்ரொடெக்டடா இன்ஹெரிட் ஆகுது, பப்ளிக்கா இன்ஹெரிட் ஆகுது கண்டிப்பா சொல்லணும். அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து விசிபிலிட்டி மோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஆக்சசிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. Visibility mode is also known as accessibility. So இந்த visibility அல்லது accessibility அப்படிங்கிறது நாம எதுவும் மென்ஷன் பண்ணலைன்னா அங்க என்ன ஆகுறதா அர்த்தம் அப்படின்னா பிரைவேட் இருக்கிறதா அர்த்தம். எப்படி ஆக்சஸ் மெம்பர்ஸ் கிளாஸ்க்குள்ள டிஃபைன் பண்ற மெம்பர்ஸ் நம்ம என்ன ஆக்சஸ் ஸ்பெசிஃபையருமே கொடுக்கலைன்னா அங்க பிரைவேட்டுக்குள்ள தான் அது வரும்னு சொல்றோமோ, அதே மாதிரி ஒரு derived கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த விசிபிலிட்டி அப்படிங்கிறதோ அல்லது ஆக்சசிபிலிட்டியோ கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அங்க பிரைவேட் இருக்கிறதா எடுத்துக்கொள்ளப்படும். சரி, இப்ப இங்க என்ன பண்றோம் அப்படின்னா பேஸ் கிளாஸ்ல இருந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். பேஸ் கிளாஸ் நேம் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் அல்லது லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் செப்பரேட் பை கமா. அதே மாதிரி derived கிளாஸ் நேம் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் அல்லது ஆப்ஜெக்ட் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் செப்பரேட் பை கமா ஆபரேட்டர்ஸ். சோ எந்த மெம்பர்ஸ் எல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் வழியா ஆக்சஸ் பண்ண முடியும். சோ derived கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுல சின்டாக்ஸ் அதே தான். கிளாஸ் நேம் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் நேம், அது சூப்பர் கிளாஸா இருந்தாலும் சரி சப் கிளாஸா இருந்தாலும் சரி அதே தான். பட் கிரியேட் பண்ற டிஃபைன் பண்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் சின்ன மாற்றம் இருக்கு. பேரண்ட் கிளாஸ் அல்லது பேஸ் கிளாஸ்க்கு ஒண்ணுமே இல்ல. சூப்பர் கிளாஸ் கிளாஸ் கிரியேட் பண்ற மாதிரி தான். derived கிளாஸ் கிரியேட் பண்றது மட்டும் கோலன் derived கிளாஸ் நேம் கோலன் விசிபிலிட்டி மோட் பேஸ் கிளாஸ்.
இது ரூல்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. It must start with the keyword class, then followed by the derived class name, then colon, then visibility or the accessibility, then base class உடைய name, then within the open close curly brace, the body of the derived class, the members of the derived class. Once derived class is created, object of that class also created. Base class வந்து object create பண்ணலாம். Base class name space object, derived class name space object create பண்ணலாம். So inheritance, need for inheritance. ஏன் inheritance கேக்குறோம்? இங்க சொல்லிருக்காங்க பாரு. Inheritance is the important features of object-oriented programming used for code reusability. Main purpose வந்து code reusability தான். Inheritance உடைய main purpose used for code reusability. அதான் core thing. மற்றபடி அடிஷனலா ரெண்டு அட்வான்டேஜஸ் நம்ம யூஸ் பண்றோம். It's a process of creating a new class called a derived class from an existing class called base class or super class. Inheritance allows us to inherit all the code except declared private one of the to another class. இது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் இன்ஹெரிட் பண்ணிக்கன்னு சொல்றோம். ஆனா எது மட்டும் இன்ஹெரிட் ஆகாது அப்படிங்கிற நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பேஸ் கிளாஸ் உடைய பிரைவேட் ஹேபிட்ஸ் மட்டும் அந்த சப் கிளாஸுக்கு போகாது, டெரைவ்டு கிளாஸுக்கு போகாது. ப்ரொடெக்டட் பப்ளிக்ல வர எல்லாமே அப்ப போகும்னு அர்த்தம். அப்ப இன்ஹெரிட்டட் மெம்பர்ஸ்ல எந்த மெம்பர்ஸ் மட்டும் டெரைவ்டு கிளாஸ் இன்ஹெரிட்டே ஆகாது அப்படின்னா பிரைவேட் மெம்பர்ஸ் மட்டும் நாட் இன்ஹெரிட்டட். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஹெரிட்டன்ஸ்ல ரொம்ப முக்கியமான பாயிண்டே இதுதான். The class to be inherited is called base class or parent class. The class which inherits the other class is called derived class or child class. நீங்க சொல்லிருக்காங்க பாரு, child class, sub class னு சொல்றதுக்கு பதிலா child class சொல்லிருக்காங்க. So same definitions. அங்கேயே தான் திரும்ப inheritance-னா என்ன, base class-னா என்ன, derived class-னா என்ன, இதே definitions நீங்க இதுக்கும் நீங்க எழுதலாம். Class to be inherited is called base class அல்லது parent class. அதே மாதிரி class which inherits the other class is called derived class or child class. எது இன்னொரு கிளாஸ்ல இருந்து இன்ஹெரிட் ஆகுதோ அப்ப இன்ஹெரிட் ஆன வந்த இடத்துக்கு பேரு derived class. derived class is power packed class. இது 1 மார்க்ல அடிக்கடி கேட்பாங்க. derived class வந்து ஏன் power packed classனா அதுக்கு சொந்தமான ஹேபிட்ஸ் இருக்கும், சொந்தமான மெம்பர்ஸ் இருக்கும். அது பேஸ் கிளாஸ் உடைய மெம்பர்ஸ் இன்ஹெரிட் பண்ணிக்கும். எதை தவிர, பிரைவேட்டை தவிர. Because it can an additional attributes and methods that thus enhance the functionality. சரி, மெயின் அட்வான்டேஜ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2 மார்க் 3 மார்க்ல அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். So what is inheritance அப்படிங்கிற கொஸ்டினுக்கு அடுத்ததா what is base class, what is derived class அப்படிங்கிற கொஸ்டினுக்கு அடுத்ததா ரொம்ப முக்கியமா கேட்கக்கூடிய கொஸ்டின் advantages of inheritance. It represents real world relationship well. Real world relationship ரொம்ப ஈஸியா டிஃபைன் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். It provides reusability of code. Then it support transitivity. ரொம்ப வெளிப்படையா இருக்கு. தென் அந்த கோடிங்க திரும்ப எங்க வேணாலும் பயன்படுத்திக்க முடியுது. reusability of code. functions உடைய அட்வான்டேஜஸ் பார்த்தா அதே விஷயம் தான் திரும்ப இங்க வரும். பட் இது பெரிய லெவல், ஒரு சாஃப்ட்வேரையே ரீயூஸ் பண்ற அளவுக்கு நம்ம கொண்டு போகலாம். ஈஸியா அப்டேட் பண்ணலாம், ரிலேஷன்ஷிப்பை ஈஸியா டிஃபைன் பண்ணலாம். இது எல்லாமே நம்மளுடைய கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ். பட் மெயின் கோர் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட். அதான் ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ். ரொம்ப முக்கியமா 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ட்ரான்சிட்டிவிட்டி, reusability of code, define the relationship well. இந்த 3 பர்பஸ் தான் மெயின் பர்பஸ். Then types of inheritance. Inheritance எத்தனை டைப்ஸ் அப்படிங்கிறாங்க அப்படின்னா so many types are there. There are different types of inheritance. இதுல 5 டைப்ஸ் தான் ரொம்ப காமன் அண்ட் ஜெனரல். அது என்ன அப்படின்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு 5 டைப் இருக்கு. இது ரொம்ப 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 முக்கியமான 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ். 1 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறதுக்கு என்ன 2 மார்க் 3 மார்க்ல ஏதாவது ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி டெஃபினிஷனையும் டயக்ராம் ஸ்ட்ரக்சரையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 2 மார்க் 3 மார்க். அது அந்த டெஃபினிஷன் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது 1 மார்க். 5 மார்க் கொஸ்டின்ல இந்த 5 டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட், ஊப்ஸ்லயே ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் இதுதான்.
சோ கான்செப்ட்ஸ் எப்படி இருந்தாலுமே நம்ம ரொம்ப எளிமையா எழுத முடியக்கூடிய ஒரு 5 மார்க்ஸ். என்னென்ன இன்ஹெரிட்டன்ஸ்? சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? ஒரு கிளாஸ்ல இருந்து ஒரே கிளாஸ் உருவாக்கணும்னா அதுக்கு பேர் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டயகிராம் கொடுத்திருக்காங்க. A அப்படிங்கிற ஒரு கிளாஸ்ல இருந்து B அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம்னா A is the base class அல்லது சூப்பர் கிளாஸ், B is the derived class அல்லது சப் கிளாஸ். சோ இந்த டைப்ல கிரியேட் பண்ணோம்னா ரெண்டு கிளாஸ் ப்ரோக்ராம்ல கிரியேட் பண்றோம். ஒரு கிளாஸ் பேஸ் கிளாஸ், இன்னொரு கிளாஸ் derived கிளாஸ், அதனுடைய derived கிளாஸ் அவ்வளவுதான் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேருன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பேரு. So when a derived class inherits only one base class is known as single inheritance. அடுத்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் when a derived class. So single inheritance அப்படின்னா derived class inherits only one base class. அதான் அதுக்கு மெயின் keyword. சரியா? When a derived class inherits from multiple base classes. அதாவது A, B அப்படிங்கிற ரெண்டு கிளாஸ கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிற கிளாஸ். A ல இருந்து C உருவாக்கல, B ல இருந்து மட்டும் C உருவாக்கல. A, B ரெண்டுல இருந்துமே எதை உருவாக்குறோம்? C உருவாக்குறோம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து என்ன பேருன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். Aங்கிறது ஒரு தனி பேரண்ட் கிளாஸ், Bங்கிறது ஒரு தனி பேரண்ட் கிளாஸ். இந்த ரெண்டு தனி பேரண்ட் கிளாஸ்ல இருந்தும் நம்ம என்ன பண்றோம்? Cங்கிற கிளாஸ் உருவாக்குறோம். அப்போ Cக்கு எந்த ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஹெரிட் ஆகும்? Aவும் இன்ஹெரிட் ஆகும், Bயும் இன்ஹெரிட் ஆகும். A இருக்கிற பிரைவேட்டை தவிர மீதி எல்லாம் Cக்கு இன்ஹெரிட் ஆகும். அதே மாதிரி B இருக்கிற பிரைவேட்டை தவிர Cக்கு எல்லாம் இன்ஹெரிட் ஆகும். அது இல்லாம Cக்கு ஓனா பிரைவேட் மெம்பர்ஸ் தனியா இருக்கும். சோ இது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்து ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன? ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா when more than one derived class are created. More than one derived class from single base class. ஒரு கிளாஸ்ல இருந்து more than one. ஒரு பேஸ் கிளாஸ் வந்து 2 அல்லது 3 அல்லது 4 எத்தனை நாள் இருக்கலாம், மினிமம் 2. அப்புறம் தான் அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்ப A ல இருந்து BC மட்டும் இருக்கலாம் அல்லது A ல இருந்து BCD இருக்கலாம். ஒரே ஒரு derived கிளாஸ் இருந்தா, ஒரே ஒரு சைல்டு இருந்தா, ஒரே ஒரு சப் கிளாஸ் இருந்தா அது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். 2 சப் கிளாஸஸ் அல்லது 3 சப் கிளாஸஸ் அல்லது 4 சப் கிளாஸஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னன்னா ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்ல இப்ப சைல்டு எல்லாமே வந்து எதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஹெரிட் பண்ணிக்கும்? பேஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ். பிரைவேட்டை தவிர மீதி வரக்கூடிய ப்ரொடெக்டட் பப்ளிக் எல்லாமே Bக்கும் இன்ஹெரிட் ஆகும், Cக்கும் இன்ஹெரிட் ஆகும், Dக்கு இன்ஹெரிட் ஆகும். அது இல்லாம அதுக்கு ஓன் இண்டிவிஜுவல் மெம்பர்ஸும் அதுக்கு இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். Then அதுக்கு அடுத்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன? டிரான்சிட்டிவ் நேச்சர் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் ரிஃப்ளெக்டட் பை திஸ். அப்படின்னா என்ன? அதாவது ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் உருவாக்குறோம். இதே கான்செப்ட் இந்த மிரர் இமேஜ் அதுக்கும் அப்ளை ஆகுது. அதாவது அந்த கிளாஸுக்கும் ஒரு டெரைவ்டு கிளாஸ் இருக்கு, அதே மாதிரி அந்த டெரைவ்டு கிளாஸுக்கும் ஒரு டெரைவ்டு கிளாஸ். இப்படி 1 by 1 போயிட்டே இருந்தா அதுக்கு பேர் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அதனால டிரான்சிட்டிவ் நேச்சர் ஒரே மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா தொடர்ந்து. When a class is derived from a class which is derived class. ஒரு கிளாஸ் உருவாக்குறோம். இப்ப A ல இருந்து B உருவாக்குறோம், ஓகேவா? B ல இருந்து C உருவாக்குறோம், அதுதான் வந்து derived class. அதாவது இப்ப B ல இருந்து C உருவாக்குறோம், ஆனா B வந்து என்னது? A ல இருந்து உருவாக்குறோம் derived class. அதத்தான் இங்க டெஃபினிஷன்ல சொல்றாங்க. When a class is derived from a class, so class C is derived from a class B, but B from which is a derived class? B is a derived class. B is also a derived class from A. அதனாலதான் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். சோ நிறைய பேர் 1 மார்க் 2 மார்க் எழுதும்போது இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸையும் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. மல்டி லெவல்னா மினிமம் 2 லெவல்ஸ் மேல போயிடும், 2 or more levels. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரே லெவலோட 2 பேஸ் கிளாஸ், ஒரு டெரைவ்டு கிளாஸ், 2 பேரண்ட், ஒரே ஒரு சைல்டு, 2 சூப்பர் கிளாஸ், ஒரே ஒரு சப் கிளாஸ். ஆனா இங்க ஒரு சப் கிளாஸ் உருவாக்குற கிளாஸே இன்னொரு கிளாஸுடைய சப் கிளாஸா இருக்கும், அதாவது டெரைவ்டு கிளாஸா இருக்கும். அதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? When there is a combination of more than one type of inheritance. More than one type of inheritance. அதாவது இப்ப பார்த்த 4 டைப் இருக்கு. சிங்கிள், மல்டிபிள், ஹைரார்கிக்கல், மல்டி லெவல். இந்த 4ல ஏதாவது 2 அல்லது ஏதாவது 3 அல்லது 4யுமே மிக்ஸ் பண்ணி புதுசா ஒரு டைப் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா
ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்ல நிறைய சப் கிளாசிபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது நீங்க ஹையர் கிளாஸ்ல போயினா பார்க்கலாம். இந்த ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அப்ப 2 டைப் அல்லது ஏதாவது 2 டைப் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த 4 எதை 2 வேணாலும் எடுத்துக்கலாம், அல்லது எதை 3 வேணாலும் எடுத்துக்கலாம், அல்லது 4ஐயுமே கம்பைன் பண்ணி எடுத்து நீங்க புதுசா ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் உருவாக்குனீங்கன்னா அதுக்கு பேர் தான் hybrid inheritance. It may be combination of multi-level, multiple or hierarchical, then multi-level inheritance. Hierarchical multi-level inheritance இப்ப எந்த காம்பினேஷனாலும் எடுத்துக்கலாம். சிங்கிளையும் மல்டிபிளையும் கம்பைன் பண்ணலாம், அல்லது சிங்கிள் மல்டிபிள் ஹைபிரிட்டை கம்பைன் பண்ணலாம், அல்லது ஹைபிரிட்டையும் மல்டி லெவலையும் கம்பைன் பண்ணலாம், அல்லது ஹைபிரிட் மல்டி லெவல் ஹைராரிக்கல் கம்பைன் பண்ணலாம், அல்லது ஹைபிரிட்டையும் சிங்கிளையும் மட்டும் கம்பைன் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம எதை வேணாலும் கம்பைன் பண்ணலாம். சோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன். இங்கதான் டெரைவ்டு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சின்டாக்ஸே சொல்ல வர்றாங்க. எப்படி டெரைவ்டு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம்? டெரைவ்டு கிளாஸ் பேஸ் கிளாஸ் கிரியேட் பண்ற மாதிரி அதான் கிளாஸ் கிரியேட் பண்ற மாதிரி டெரைவ்டு கிளாஸ் would identify the class from which it is derived. The following points should be observed when derived class. இந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது பாயிண்ட் should be observed, அல்லது what are the rules to be followed to create a derived class அல்லது சப்கிளாஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது 3 மார்க் அல்லது 5 மார்க் பொசிஷன்ல கேட்பாங்க. ரூல்ஸ் மட்டும் கேட்பாங்க, அல்லது வித் அலாங் வித் சின்டாக்ஸ் கேட்டாங்கன்னா 5 மார்க்ல கேட்பாங்க. வித் எக்ஸாம்பிளோட சொல்லணும். எக்ஸாம்பிள் மட்டும் டிஃபைன் பண்ணணும். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும். தென் கிளாஸ் டெரைவ்டு கிளாஸ் உடைய பேரு கோலன் டைப் ஆஃப் டெரிவேஷன். இதுக்கு பேர் தான் விசிபிலிட்டி மோடு. அதான் நான் சொன்னேன், பிரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டட்ல ஏதாவது ஒண்ணா இருக்கணும். எதுவுமே இல்லைன்னா பிரைவேட். இஃப் நோ விசிபிலிட்டி மோட் இஸ் ஸ்பெசிஃபைட் தென் டிஃபால்ட் விசிபிலிட்டி மோட் கன்சிடர் ஆஸ் என்னன்னு சொல்லிக்கிறாங்க, பிரைவேட் அப்படிங்கறத நம்மளும் சொல்லிருக்காங்க. Then name of the base class. If more than one base class, then it can be given separated by comma. So parent class அதாவது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்க்குலாம் நம்ம என்ன பண்றோம், அல்லது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்குலாம் மோர் தேன் ஒன் கிளாஸ்னா கமா கொடுக்கணும். எங்க விசிபிலிட்டிக்கு அப்புறம் கமா கொடுத்து தென் பாடி ஆஃப் த இதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன். மோர் தேன் ஒன் விசிபிலிட்டி மோட் வந்து ஒவ்வொரு கமா கொடுத்து ஒவ்வொரு விசிபிலிட்டி மோட் அடுத்த கிளாஸ். இது எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வரும். இந்த கடைசி பாயிண்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும் பொருந்தும். சோ இதுதான் அதுக்கான சின்டாக்ஸ். கிளாஸ் டெரைவ்டு கிளாஸ் நேம் கோலன் விசிபிலிட்டி மோட். இங்க கண்டிப்பா பிரைவேட் ப்ரொடெக்டட் பப்ளிக்ல ஏதாவது ஒன்னு இருக்கணும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா அங்க பிரைவேட் தான் இருக்கதா இருக்கும். தென் பேஸ் கிளாஸ் உடைய நேம் அல்லது சூப்பர் கிளாஸ் உடைய நேம், மெம்பர்ஸ் ஆஃப் டெரைவ்டு கிளாஸ் உள்ள டிஃபைன் பண்ணிட்டு க்ளோஸ் ஸ்பேஸ் கொடுத்துடணும். அதான் நம்மளும் இங்க கொடுத்துருக்கோம். கிளாஸ் டெரைவ்டு கிளாஸ் உடைய நேம் கோலன் விசிபிலிட்டி மோட், பேஸ் கிளாஸ் உடைய நேம் டெஃபினிஷன். தென் பேஸ் கிளாஸ்ல இருந்து இப்படி சாதாரணமா கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற மாதிரி தான் பேஸ் கிளாஸ்ல இருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். டெரைவ்டு கிளாஸ்ல இருந்தும் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். சோ இதுல சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். இந்த 2 ப்ரோக்ராமே நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். இப்ப டைரக்டா விசிபிலிட்டி மோடுக்கு நம்ம வந்துருவோம். இந்த விசிபிலிட்டி மோடு அப்படிங்கறதை நம்ம என்ன பண்ணலாம்னா பிரைவேட் தான் டிஃபால்ட்டா நம்ம கொடுக்கலன்னா இருக்கிறதா அர்த்தம்னு சொன்னோம். தேவைப்பட்டா கொடுத்துக்கலாம்னு சொன்னோம். சரி, இந்த விசிபிலிட்டி மோட் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க முன்னாடி இதுல இருந்து நம்மளுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். உதாரணத்துக்கு இப்ப கிளாஸ் அப்படின்னா எப்படி இருக்கலாம் அப்படின்னா கிளாஸ் பேஸ் கிளாஸ். இப்ப பேஸ் அப்படிங்கிற பேர்லயே ஒரு பேஸ் கிளாஸ் கிரியேட் பண்றேன். இதுக்குள்ள எத்தனை மெம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா 3 மெம்பர்ஸ். எத்தனை டேட்டா மெம்பர்ஸ், எத்தனை மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு? 3 டேட்டா மெம்பர்ஸ், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸே கிடையாது. ஒன்னு பிரைவேட்ல, ஒன்னு பப்ளிக்ல, ஒன்னு ப்ரொடெக்டட்ல, எல்லாமே ஒவ்வொன்றும் டேட்டா மெம்பர்ஸ் மட்டும் தான். தட் இஸ் நோ மெம்பர். சரி, இப்போ டெரைவ்டு கிளாஸ் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இப்ப அதுக்கு எத்தனை டேட்டா மெம்பர்ஸ் இருக்குன்னா அதுக்கு 3 டேட்டா மெம்பர்ஸ் இருக்கு. டேட்டா மெம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கு. பிரைவேட்ல ஒன்னு, ப்ரொடெக்டட்ல ஒன்னு, பப்ளிக்ல ஒன்னு தான் இருக்கு. மெம்பர் ஃபங்க்ஷன்ஸே கிடையாது அல்லது மெத்தட்ஸே கிடையாது. சோ இது டெரைவ்டு கிளாஸ் அல்லது சப் கிளாஸ். ஏன்னா இங்க பிரைவேட்னு சொல்லி டெர்ம் கொடுத்துட்டேன், அல்லது பேஸ் கிளாஸ். சோ இந்த பிரைவேட் அல்லது ப்ரொடெக்டட் அல்லது பப்ளிக்கை பொறுத்து தான் இங்க மேல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஹெரிட் ஆகும். எது இன்ஹெரிட்டே ஆகாது அப்படின்னா பேஸ் கிளாஸோட பிரைவேட் மெம்பர்ஸ் டெரைவ்டு கிளாஸுக்கு போகாது. அப்ப இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஆகாது அப்படின்னா உனக்கு கீழேயே போகாது, இது கீழே போகாது. அப்ப எது மட்டும் கீழே இன்ஹெரிட் ஆகும் அப்படின்னா ப்ரொடெக்டட் பப்ளிக் மட்டும் எங்க போகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்ஹெரிட் ஆகும், கீழே டெரைவ்டு கிளாஸ்க்கு வரும். அப்ப டெரைவ்டு கிளாஸ்க்கு மெம்பர்ஸ் இந்த 3 மெம்பர்ஸ் இது ஓன் மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இந்த ப்ரொடெக்டட் பப்ளிக் மெம்பர்ஸ் இங்க டெரைவ்டு கிளாஸ்க்கும் உள்ள
எக்ஸிஸ்டிங்கா இருக்கும். எது மட்டும் வரவே வராது அப்படின்னா பிரைவேட் மட்டும் வரவே வராது. அப்போ டிரைவ்டு கிளாஸ்க்கு எத்தனை மெம்பர்ஸ் அப்படின்னா இங்க ஓன் மெம்பர்ஸ் 3, இன்ஹெரிட்டட் மெம்பர்ஸ் 2. சரி, இங்க ப்ரொடெக்டடா இருக்கு, பப்ளிக்கா இருக்கு, இங்கேயும் அதே மாதிரிதான் இன்ஹெரிட் ஆகுமா அப்படின்னா அங்கதான் செக் வைக்கிறாங்க. இந்த ஆக்சபிலிட்டி பொறுத்து தான் அங்க இன்ஹெரிட் ஆகும். சோ இங்க பிரைவேட்டா இருந்தா ஒரு மாதிரி இன்ஹெரிட் ஆகும், ப்ரொடெக்டடா இருந்தா ஒரு மாதிரி இன்ஹெரிட் ஆகும், பப்ளிக்கா இருந்தா ஒரு மாதிரி இன்ஹெரிட் ஆகும். அது எப்படி இன்ஹெரிட் ஆகும் அப்படின்னு அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு விசிபிலிட்டி மோடு பார்க்கும்போது சொல்றேன். சோ இப்ப பேஸ் கிளாஸ்ல இருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றாங்க, டெரைவ்டு கிளாஸ்ல இருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா பேஸ் கிளாஸ்ல இருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா அதை எதையெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், டெரைவ்டு கிளாஸ்ல இருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா அதை எதையெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். சோ ஒரு கிளாஸினுடைய ஆப்ஜெக்ட் வழியா எல்லா பப்ளிக்கையும் ஆக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி டெரைவ்டு கிளாஸுடைய ஆப்ஜெக்ட் வழியா ஓன் பப்ளிக்கையும் ஆக்சஸ் பண்ணலாம். தென் இன்ஹெரிட்டட் ஆஸ் பப்ளிக், மேல இருந்து வர்ற இன்ஹெரிட்டட் கிளாஸஸ்ல பப்ளிக்காக தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதான் இன்ஹெரிட்டன்ஸ் உடைய பவர். சோ பப்ளிக்கா இங்க எது வரும் அப்படின்னா அது இங்க ஆக்சபிலிட்டி பொறுத்தது. அது என்னங்கிறது நம்ம அடுத்த கிளாஸ்ல நாளைக்கு பார்க்கலாம். சோ இங்க ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ்ல இருந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல நாளைக்கு இன்னும் டீடைல்டா பார்க்க போறோம். சோ இதனுடைய கண்டினியூஷன் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவும் ரொம்ப முக்கியம். நல்லா தரவா பார்த்து. சரி, இப்ப இங்க அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுல இருந்து என்னென்ன கேட்பாங்க. இப்ப நாம இங்க பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்கு அப்படின்னா பேஸ் கிளாஸ் இருக்கு, 3 மெம்பர்ஸ் இருக்கு, டெரைவ்டு கிளாஸ் இருக்கு, 3 மெம்பர்ஸ் இருக்கு. 3மே டேட்டா மெம்பர்ஸ் மட்டும்தான், 2லயுமே மெம்பர் ஃபங்க்ஷன்ஸே கிடையாது. பேஸ் கிளாஸ்க்கு மொத்தம் 3 மெம்பர் தான் இருக்கு. அப்ப டெரைவ்டு கிளாஸ்க்கு எத்தனை மெம்பர் இருக்குன்னா 5 மெம்பர் இருக்கு. எப்படி சார் 5? ஓன் மெம்பர்ஸ் 3, இன்ஹெரிட்டட் மெம்பர்ஸ் அதாவது டெரைவ்டு மெம்பர்ஸ் 2. ஓன் மெம்பர்ஸ் எது? ஏபிசி, டெரைவ்டு மெம்பர்ஸ் பிசி. சோ அப்ப பேஸ் கிளாஸ்ல இருந்து ஆப்ஜெக்ட் வழியா அதை ஆக்சஸ் பண்ணலாம். பேஸ் கிளாஸ்ல இருந்து பப்ளிக்கா இருக்கக்கூடிய சி மட்டும் ஆக்சஸ் பண்ணலாம். அப்ப டெரைவ்டு கிளாஸ் உடைய ஆப்ஜெக்ட் வழியா அதை ஆக்சஸ் பண்ணலாம். டெரைவ்டு கிளாஸ் உடைய ஆப்ஜெக்ட் வழியா இந்த சி, சாரி இங்க ஏபிசினே போட்டு நான் இதை நான் XYZ வச்சுக்கிறேன். XYZ. சோ அப்போ ஏங்கிற பேஸ்ங்கிற கிளாஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து எதெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம்னா சி ஆக்சஸ் பண்ணலாம். ஏன்னா அது மட்டும் தான் பப்ளிக் இருக்கு. அப்ப டெரைவ்டுடைய ஆப்ஜெக்ட் டி எதை ஆக்சஸ் பண்ணலாம்னா இன்டீஜர் Z ஆக்சஸ் பண்ணலாம். அது இல்லாம இங்க இன்ஹெரிட்டா பப்ளிக்கா வந்திருந்தா அதையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அது என்ன அப்படிங்கிறது நாளைக்கு டீடைல்டா பார்க்கலாம். சோ அப்ப எது மட்டும் இன்ஹெரிட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயத்துல பிரைவேட் இன்ஹெரிட்டே ஆகாது, மத்த 2 இன்ஹெரிட் ஆயிரும் அப்படிங்கறத பார்த்தோம். அது எப்படி இன்ஹெரிட் ஆகுங்கிறது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரி, இப்ப இதுல இருந்து கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு கிளாஸ்ல பிரைவேட் மெம்பர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம், ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் எத்தனை இருக்குதுன்னு கேட்கலாம், அல்லது பப்ளிக் மெம்பர்ஸ். அப்ப டேட்டா மெம்பர்ஸையும் நீங்க சொல்லணும், மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்லணும். அல்லது டேட்டா மெம்பர்ஸ் மட்டும் எத்தனை இருக்கு பிரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக்ல, அல்லது மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அல்லது மெத்தட்ஸ் மட்டும் எத்தனை இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். இது கிளாஸ்னு சொல்லலாம், அல்லது பேஸ் கிளாஸ் அல்லது டெரைவ்டு கிளாஸ்னு சொல்லி இந்த 9 கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் நீங்க எப்பவுமே தயாரா வச்சிருக்கணும். இது இல்லாம அடிஷனலா சில கொஸ்டின்ஸ் இருக்கு, அந்த கொஸ்டின்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சோ பிரைவேட் மெம்பர்ஸ் ஆஃப் அப்படின்னா இங்க என்ன, எந்த கிளாஸ், இந்த பேஸ் கிளாஸ்க்கு எதெல்லாம் எந்தெந்த பிரைவேட் மெம்பர்ஸ், எத்தனை பிரைவேட் மெம்பர்ஸ்னா 1, டேட்டா மெம்பர்ஸ் 1, அதனுடைய பேர் என்னன்னா A, மெம்பர் ஃபங்க்ஷன் 0. அதே மாதிரி ப்ரொடெக்டட்ல எத்தனை மெம்பர்ஸ் இருக்குன்னா 1, மெம்பர் ஃபங்க்ஷனே இல்லைனாலும் 1 தான். ஏன்னா டேட்டா மெம்பர்ஸ் இருக்கு. மெம்பர்ஸ்னு ஜெனரலா கேட்கும்போது ரெண்டையும் போத் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டையும் நம்ம மென்ஷன் பண்ணணும் பேர. அவங்க ஸ்பெசிபிக்கா டேட்டா மெம்பர்ஸ்னே கேட்டாவோ அல்லது மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ்னே கேட்டாவோ மட்டும்தான் அது பிரைவேட்ல இருக்கிறதுனுடைய பேர் எத்தனை இருக்கு, என்னென்ன பேர். இந்த கொஸ்டின்ஸ் 1 மார்க்ல கேட்பாங்க. இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் 1 மார்க்ல, 2 மார்க்ல, 3 மார்க்ல, 5 மார்க்ல கூட கேட்கலாம். சோ அதுக்கு நாம தயாரா இருக்கணும். சோ நாளைக்கு நம்ம இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ், இந்த ஃபர்தர் கொஸ்டின்ஸ், விசிபிலிட்டி மோட் என்னன்னு நம்ம கண்டினியூஸ் வீடியோஸ் பார்க்க போறோம். சோ இது வரைக்கும் பார்த்த வீடியோஸை திரும்ப இருக்க நல்லா பார்த்துக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா தான் நீங்க அடுத்த வீடியோ கண்டினியூவா புரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பி சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஹோம், ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ, பாய்.